மக்கள் நேற்றா டிசம்பர் 27 அஃபீஷியல் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவிலேருந்து நடந்து முடிஞ்சு. காலிலேருந்து சில சந்தோஷ் பையனா காணும். மேலே பார்த்தா கதவு திறந்து கிடக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். என்ன பண்ணுறான்னு தெரில, எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரில. மொட்டை மாட்டுக்கு காலையில் அவன் என்ன வேலை பண்ணுறான்னு வேறு தெரில. மொட்டை மாட்டில் வந்து உட்காந்துருக்கான். இங்கே செருப்பு கிடக்குது. இங்கே வாரியா ஐஸ், இங்கே தான் உட்காந்துருக்கேன் தலைவன். ஆகாகா ஆகாகா, சரி போதும் போதும், காப்பிரைட்டை போட்டுவிட்ருவாங்க. ஆஃப் பண்ணு, காப்பிரைட் விழுந்து தொலைஞ்சிரும். ஸோ மக்களை என்ன விளாக்னு பார்த்துருப்பீங்க. கேமராமேனு நீங்கள் லேட்டாக சொல்லு என்னன்ட்டு. என்ன சொல்ல, நம்ம தலைவரோட லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் நொடி, ஒன் லாஸ்ட் டைம் மக்களே. நேற்று எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து டிசம்பர் 28. நேற்று டிசம்பர் 27 மலேசியாவில் நேற்று பங்கமான ஒரு செயல். மலேசியா அரங்கமே அதிர்ச்சி, கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருச்சு. எந்த ஒரு இசை வெளியீட்டுலாலேயும் 1,00,000 மக்கள் பங்கேற்கல. பட் நம்ம தளபதியால் அது நடந்துருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒன் லாஸ்ட் டைம் தளபதி நானும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது தளபதி நேற்று பேசுனது எல்லாமே. ஏன்னா நம்ம பசங்க சும்மாவாக இருப்பாங்க, யூடியூப்பில் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வராதா நான் அப்படி பார்த்தப்போ யூடியூப்லேயும் வந்துருச்சு ரெக்கார்ட் பண்ணி, நானும் பார்த்துட்டேன். ஸோ தளபதி ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் பேசியிருந்தாரு. பட் ஆனால் வெளியே காட்டல. இல்லை கத்தி பிஜிஎம்லாம் போட்டதுலாம் மக்களே, நாங்களாம் அப்படியே அழுதுட்டேன். நான்லாம் அப்படியே வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். காலைல உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு எடிட்டர் வேறு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதான் இன்னைக்கு ஒரு vlog எடுத்து போலான்ட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் ராத்திரி வழி நெடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருட வருடைய ஜாமி, கோவில் செல கவுளி சொன்ன சகுன வரும், காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து. நாங்களும் ஒரு சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். தளபதி பேசுனது எல்லாமே நீங்களும் அதை பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல், ஹார்ட் டச் ஆகிடுச்சு. லாஸ்ட் மூவி, லாஸ்ட் ஆடியோ லான்ச்சு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண் ஆட்டோவை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறார். பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த குட்டி ஸ்டோரிலாம் ஒரு ஆட்டோக்காரரு கொடை கொடுக்குறாரு. ஸோ அந்த கொடை வந்து ஒரு தாத்தாட, ஒரு அம்மா ஒரு கர்ப்பிணின்ற கொடை கொடுக்குறது. அந்த கொடை வந்து ஒரு தாத்தாட கொடுக்குறது. அந்த தாத்தா வந்து ஒரு பூக்காரம்மாட்ட கொடுக்குறாரு. அந்த பூக்காரம்மா கடைசி அந்த ஆட்டோக்காரோட பொண்ணுக்கிட்டே அந்த கொடை கொடுக்குறது. கடைசி அந்த கொடை அந்த ஆட்டோக்காரருக்கே வர்றது. ஸோ அந்த குட்டி ஸ்டோரிலாம் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ சூப்பராக இருந்துச்சு தளபதி பேசுனது. ப்ளஸ் லாஸ்ட்டாக போட்ட அந்த ஸ்டெப்பு, போடுற கச்சேரி அப்படிலாம் சொன்னது தளபதி. அதுக்கப்புறம் முக்கியமாக தளபதி எவ்வளோ ஆச்சு தெரியுமா, கலர் செட்லலாம் பார்த்து, ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே பார்த்து, இப்போ லாஸ்ட்டாக கோட் ஷூட்டில் நம்ம நண்பர் அஜித் மாதிரி அப்படியே வந்திருந்தார். ஸோ சூப்பராக இருந்துச்சு மக்களே. எனக்கு இன்னொன்னா ஆனால் அஜித் வந்து மலேசியாவில் தான் இருந்தார். அவர் இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. பட் ஆனால் வரலை. ஸோ அதை நம்மளே சொல்ல முடியாது. ஸோ மக்களே, தளபதி லாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஒவ்வொரு நொடியும், அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்களுக்கெல்லாம் அப்படியே நல்லா தீவிர தளபதியோட ரசிகன். நான்லாம் தீவிர தளபதி ரசிகன். சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்த மேன் அவர் தான். ஃபஸ்ட்டு நான் திரையில் பார்த்த அவரோட மூவி தான். ஸோ அப்படி இருந்த நான்லாம் இந்த லாஸ்ட் மூவி ஜனநாயகன் 69 படம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணிலேயே வருது. ஒவ்வொரு படமும் என் கண்ணில் வந்து சுற்றிட்டு போகுது. ஸோ அப்படியே இருந்துச்சு நேற்று ஆடியோ லான்ச். நாங்களும் ஒரு vlog பண்ணோம் நினச்சிருந்தோம். ஸோ ஓகே, நம்மளாலேயும் ஒரு தளபதி ஜனநாயகன் ஒரு vlog பண்ணி போட்டுலாம். டான்ஸ் கிடைச்சா நேரத்துக்கு நானே எடிட்டர். இன்னும் சொல்ல போனால் மனுஷனுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் தொங்கிட்டுலாம் போலாமெல்லாம் மைண்டில் ஓடி இருந்துச்சு மக்களே. ஃப்ளைட்டில் எப்படியாச்சும் பிடிச்சி கார்கோவில் ஏறி அப்படிலாம் தப்பிச்சலாமெல்லாம் ஐடியில் இருந்துச்சு. பட் ஆனால் அது சும்மா ஒரு மைண்டில் ஓடுறதானே, எல்லாரோட ஃபேன்ஸுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சீட்லாம் புக் ஆகிடுச்சு. நம்ம நினச்சாலும் போக முடியாது அங்கே மலேசியாவில். முக்கியமாக நமக்கு போகிற பாஸ்போர்ட்டும் கிடையாது, முக்கியமாக அமௌண்ட்டும் கிடையாது நம்மளால் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ நிறைய இருந்துச்சு. எல்லா விதமான ஆக்டர்ஸும் வந்தாங்க. மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. தளபதியில் மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா சொன்னார், ஒவ்வொரு மூவிலையும் சூப்பராக பண்ணீங்க. முக்கியமாக பூஜா பைஜுலாம் தரமாக இருந்துச்சு. பூஜா ஹெக்டேக்கெலாம் அந்த தளபதி சொன்னார்ல, அப்படியே
மோனிகா பெல்லூஜிலாம் அப்படியே போட்டு தரமா இருந்துச்சு மக்களே. தளபதியோட ஸ்பீச்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்டெப்ஸு ப்ளஸ் அனிருத்தோட லைவ் கான்செப்ட் எல்லாமே தரமா இருந்துச்சு மக்களே. இப்போ நாங்கள் உள்ள ஆட் பண்றோம், நீங்களும் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஜான்வரி 14 இப்போ வெயிட்டிங்ல நிற்கிறோம். சரி, ஜான்வரி 4 வெயிட்டிங்ல நிற்கிறோம். அவரோட ஆடியோ லான்ச்சு ஜி தமிழ்ல லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது மறுபடியும். அதுக்காண்டி எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங்ல இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க சண்டே வந்து இன்னைக்கு 28 ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா ஏன் தெரியல, ஜனவரி 1 ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகனோடது. ஆனா ட்ரைலர் மட்டும் தான் ஆடியோ லான்ச் போடணும். பட் ஆனா என்ன ஒரு இது ஆடியோ லான்ச் ஏதாச்சும் பெருசா நடந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால ஏன் ஜனவரி 4 போறேன்னு தெரியல. பார்ப்போம். மக்களே, பராசக்தி அது ஒரு படம் வந்து ஜனவரி 10 வருது. உங்களோட ஓம் சக்தி பராசக்தி எஸ்கே வரு சொல்லக்கூடாது, சும்மா சொல்லலாம். பட் ஆனா அந்த படம் வந்து மோதுது ஜனநாயகனோடத. பட் இருந்தாலும் தளபதியோட ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் படம் கண்ணு கேட்டா கண்ணை கொடுத்து இப்ப தேட்டரே கேட்கிறேடா. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எல்லாருமே. யாருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமா மக்களே, பராசக்தி பிடிக்குமா ஜனநாயகன் பிடிக்குமா கமெண்ட்ல தட்டி தூக்கிடுங்க. ஸோ எல்லாரும் தேட்டர்ல படம் பாருங்க. முக்கியமா ஆடியோ லான்ச்சுக்காக நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். பார்ப்போம் ஜனவரி 4 என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த விளாகோட இது மெயினாவே. ஸோ எல்லாருமே ஆசையோட இருந்திருப்போம் பார்க்க முடியும் லைவ் டெலிகாஸ்ட் இருக்குன்ட்டு. ஃபேன் பாய் நாங்க வந்து பேச முடியாது, அவ்வளவுதான். நான் ரொம்ப ஃபேன் மக்களே. நம்ம எடிட்டர் கூட அவ்வளவா கிடையாது. அடுத்து கம்பேக் கொடுத்தா கம்பேக் கன்ஃபார்ம் இருக்கு. தமிழ்நாடு அதிர விடுற ஒரு கம்பேக் இருக்கு. அப்போ பார்ப்போம் மக்களே. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட் வாய்ஸ்.